வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பலவிதமான ஷாக்கிங்கான விஷயம், ஷாக்கிங்கான அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அது என்னென்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ராவில் என்ன நடந்துச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் ரா மெயின் ஈவெண்ட் மேட்ச் முடிஞ்சது ட்ரீம் மேக்கர் வின் பண்ணிட்டார். வின் பண்ணதுக்கப்புறம் சாமஸ் அந்த இடத்துல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ரிங்கு கீழே முட்டி போட்டு நிற்பார் சாமஸ். அதுக்கப்புறம் சாமஸ் எல்லாம் சேர் பண்ணுவாங்க. சேர் பண்ணோடனே அதுக்கப்புறம் சாமஸ் மியூசிக் வரும். சாமஸ் மியூசிக் வந்தோடனே சாமஸ் போய் அப்புறம் ஆடியன்ஸை கை கொடுத்துட்டு கிளம்பி வருவார். இந்த தோல்வியில் சாமஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனதாக பேசப்படுகிறது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, ஆஃப்டர் ராவில் ட்ரீம் மேக்கர் அங்கே கேமரா பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் அது டிவி ஷோவில் காமிக்கல. ட்ரீம் மேக்கர் என்ட்ரக்ஸ்ட்டை போய் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த WWE மிகப்பெரிய அதிக ரசிகர்களை கொண்ட சூப்பர் ஸ்டார் நான் தான். அது மட்டும் இல்லாமல் உண்மையான ரியல் பெஸ்ட் இந்த வேர்ல்டு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கை மீண்டும் டீஸ் பண்ணியிருக்காரு. சும்மானாச்சும் போகாமல் சிஎம் பங்கை டீஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் தான் சிஎம் பங்கு இவர் பிரீஃப் கேஸ் எடுக்க போகிற நேரத்தில் தள்ளி விடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. போனால் சும்மா போயிருந்தா கூட அவன் வரமாட்டான். ஆனால் வம்பிழுத்து வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிறது ட்ரீம் மேக்கருக்கு ஒரு தனி சந்தோஷம் போல. அடுத்து என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மணி இந்த பேங்கில் ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE ஒரு டீமை பிரிக்க போகிறாங்க. அந்த டீம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேவை பிரிக்க போகிறதுக்கு அறிகுறியாக ஒவ்வொரு வாரமும் ஸ்டோரி லைன் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் லிவ் மார்கன் தான். இப்போ இந்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் டேயில் செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபின்பாலர் போவார். ஃபின்பாலர் தடுத்துருவார் டேமியன் பெஸ்ட்டை ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் ஜட்ஜ்மெண்ட் டே பிரியும் போது டேமியன் பெஸ்ட்டை ரீப்ளே ஃபேஸ் டர்ன் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஹீல் டர்னில் ஜட்ஜ்மெண்ட் டே, ஜேடி மெக்மேனோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எட்ஜை எப்படி அடித்து வெளில வரனாங்களோ அதே போல் டேமியன் பெஸ்ட்டை ஒட்டுமொத்தமாக ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் டே பிரியும் போது தனியாக டேமியன் பெஸ்ட் ஒரு பெரிய ஃபேஸ்டனாக மாறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகிறத பற்றி உங்கள் கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, WWE முக்கிய பிரபலம் இப்போ AEW போக போகிறதா ஒரு உறுதியாக இருக்குது. அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, WWE சேர்ந்த முன்னாள் ஓனரான வின்ஸ் மிக்மேனோட பையனான ஷான் மிக்மேன், இவரும் முன்னாள் WWE ஓனர் தான். இப்போ இவர் AEW டாப் ரெஸ்லராக இருக்கக்கூடிய மெர்ச்சன்டைஸ் ஓனர்ஸ், அதாவது ஷாஷா பேங்க் என்கின்ற மெர்ச்சன்டைஸ் ஓனர்ஸ் இவங்களோட சந்தித்து பேசியிருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏர்போர்ட்டில், நியூயார்க் சிட்டி ஏர்போர்ட்டில் இவங்க 2 பேரும் சந்தித்து பேசியிருக்காங்க. இதன் மூலமாக ஷான் மிக்மேன் AEW ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்க போகிறார் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இது நடந்த ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா WWE இப்போ வின்ஸ் மிக்மேன் கையிலே கிடையாது. அது வேற ஒரு பார்ட்டிக்கு போயிடுச்சு. WWE இப்போ இவங்க வின்ஸ் மிக்மேன் ஃபேமிலியும் ஷான் மிக்மேனும் ஓன் பண்ணல. அதனால ஷான் மிக்மேன் AEW போகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.